கடவுள மிஞ்சி எதுவுமே இல்லங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுள்ட்ட போய் பிரேயர் பண்ணுங்க. ஏகப்பட்ட மன கஷ்டம், மனக்கவலை இதெல்லாம் போட்டு வாட்டி வதைக்குது. நம்ம நெனச்சா அவ்வளோ சீக்கிரத்துலலாம் கடவுள பார்க்க முடியாதுங்க. அவரு நெனைக்கணும். போன வாரம் ஞாயித்துக்கிழமை திருத்தணி கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது ஏதோ ஒரு காரணத்தால தடையாயிடுச்சு. இன்னைக்கு கிருத்திகை ஞாயித்துக்கிழமை அதுமா முருகர் வாடா மகனே அப்படின்னு கூப்பிட்டாரா. நானும் என் ஃபேமிலியும் கிளம்பி போயிட்டோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரெயின் டிராவலுங்க. பெரம்பூர்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் ஒரு ட்ரெயின். அரக்கோணத்துல இருந்து திருத்தணிக்கு ஒரு ட்ரெயின்ல போன பாருங்க, சரியான கூட்டம். அதுக்கப்புறம் கோயில்ல என்ட்ரன்ஸ் ஆகி அந்த படிக்கட்டு ஏறி மூச்சு வாங்கி ஐயோ அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். திருத்தணி முருகன் கோயில்ல இன்னைக்கு கிருத்திகை செம கூட்டங்க. நிக்க கூட இடம்ல. மதியானம் ஓரமா ஒரு இடம் கிடைச்சது. அதுல எங்க அம்மா மத்தியானத்துக்கு லெமன் சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்ல மசாலா தூக்கலா போட்டு வறுத்திருந்தாங்க. அந்த கோயில்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருந்தது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமியை பார்க்கறதுக்கு உள்ள போனோம். அந்த சாமியை பார்க்கறதுக்கு போட்டோ வீடியோ எதுவும் எடுக்க முடியல. சரி சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு அப்புறம் அந்த கோபுரத்தை நல்லா கையெடுத்து கும்பிட்டுட்டு திருத்தணி முருகருக்கு அரோகரா அரோகரான்னு ஒரு கும்பிட போட்டுட்டு சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறி வந்துட்டேங்க.